everybody are watching video and doing your homeworks regularly. Good, keep it up, follow this every day. If you have any doubt, don't hesitate to call us. So today we will go with some new important topic. It will be displayed on the screen. Okay, let's start our class. Okay students, now start our class. See, the first topic is example 1.9. It's a continuity of last class. Okay, last class we discussed the last topic is electric field lines. Okay, see the question. The following pictures depict electric field lines for various charge configurations. The following picture depict electric field lines for various charge configurations. See the diagram. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், Q2 Q1 ரெண்டு சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஃபீல்ட் லைன்ஸில் பார்த்தீங்கன்னா Q2லேருந்து Q1க்கு ஃபீல்ட் லைன்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்லியிருப்போம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டு என் டு நெகட்டிவ் சார்ஜ் ஆர் இன்ஃபினிட்டி அப்படின்றப்போம். அப்போ Q2ங்கிறது பாசிட்டிவாக இருக்கலாம், Q1ங்கிறது நெகட்டிவாக இருக்கலாம். அப்போ Q2லேருந்து Q1க்கு வருது. அதே மாதிரி Q2லேருந்து இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்குது, இன்ஃபினிட்டிங்கிறது. ஓகே, திஸ் இஸ் த டயக்ராம். See the question. This is the diagram A. இதே மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு 3 டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. புக்கில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. BCன்னு ஒரு 3 டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன, இன் எ ஃபிகர் ஏ ஐடென்டிஃபை த சைன் ஆஃப் 2 சார்ஜஸ் அண்ட் ஃபைண்ட் த ரேஷியோ. ஐடென்டிஃபை த signs of 2 charges and find the ratio modulus of Q1 by Q2, that is magnitude of Q1 by Q2 ratio கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டினாக வரும். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஐடென்டிஃபை த சைன்ஸ். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அது என்னங்கிறத. அதுதான் ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்போ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், சி த சொல்யூஷன். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அட் Q2 and end at Q1. See the diagram. Electric field lines, that red color curved lines is a electric field lines. Okay, it start from Q2 to end to Q1. The first property of electric field lines, we know that is that electric field lines start from positive at end at negative or infinity. இது first properties of field lines. ஓகே, அது அப்படி நம்ம இங்கே அப்படியே யூஸ் பண்ணோம்னா Q2ங்கிறது என்ன நேச்சரில் இருக்குது, பாசிட்டிவ். Q1ங்கிறது நெகட்டிவ் நேச்சர். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. See the screen. The electric field line start at Q2 and end at Q1. அப்போ Q2ங்கிறது பாசிட்டிவ், Q1ங்கிறது நெகட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அதே கொஸ்டினில் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் Q1 Q2, Q1 by Q2. ஓகே, simplest one. Again, just recall the 5th properties. What is that? See the screen or refer your textbook. That is the number of electric field lines that emanate from the positive charge or end at negative charge. It's directly proportional to the magnitude of the charge. Magnitude of the charge க்கு directly proportional இருக்கும். அப்போ number of field lines, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகிறதா அல்லது இன்ஃபினிட்டி போகிறது எப்படி இருக்கலாம்னா இட்ஸ் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு த சார்ஜ். அப்போ நமக்கு இந்த கேஸில் என்னங்க, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம Q2க்கு Q1க்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அப்போ 1 2 3 4 டோட்டலாக கவுண்ட் பண்ணால் அட் இஸ் த Q2வோட வேல்யூ பார்த்தீங்கன்னா Q1 by Q2 தான் கொஸ்டின். அப்போ Q2லேருந்து Q1க்கு வர்றது அது N1 வேல்யூ 1 2 3 4 5 6. அப்போ N1 = 6. Q2 கவுண்ட் பண்ணி பாருங்கள், N2வோட வேல்யூ 18 வரும். ரெண்டே கேன்சல் பண்ணோம்னா 1:1/3 ரேஷியோஸ் கேட்குறாங்க. அப்போ Q1 by Q2வோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:3. இது கேஸ் ஏ, இது கேஸ் ஏ. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன பாருங்கள், இதுலேயே see the second diagram. Again
Calculate the ratio of two positive charges and identify the strength of electric field at 3 points A, B and C. மூணுது கேட்குறாங்க. Calculate the ratio of two positive charges. ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் கிடைக்கக்கூடிய ரேஷியோ என்ன and identify the strength of electric field at 3 points A, B and C. அப்போ again see the diagram, second diagram. See the second diagram. ஸோ மிட் பாயிண்டில் சின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதே மாதிரி ஏங்கிற ஒரு எண்டு, அதே மாதிரி பிங்கிற ஒரு எண்டு. அந்த ஏ அண்டு பிங்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ்லேருந்து ஃபீல்டு லைன்ஸ் போய்ட்டுருக்கு. திருப்பி ஜஸ்ட் ஒரு ரீகால். இப்போ ஃபீல்டு லைன்ஸுங்கிற கான்செப்ட் நமக்கு எதுக்கு இங்கே? ஃபீல்டு லைன்ஸுங்கிறதுனா இட்ஸ் எ விசுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஜஸ்ட் யூ ரிமெம்பர், ரீகால் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ பேக் டு த சொல்யூஷன் ஆஃப் த செகண்ட் ஒன், case 2. First we see that the number of field lines emanating both positive charges, that means A and B ல இருந்து எவ்வளோ number of lines போகுதுன்னு கவுண்ட் பண்ணணும். In second diagram, see the second diagram. அப்போ number of field lines எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுங்க. It will be equal to, ரெண்டு both sidesமே ஈக்குவலாக இருக்குது, that is n is equal to 18ங்கிற அளவுக்கு இங்கே இருக்குது. So the charges are equal at both end, that is A and B. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கேட்குறாங்க கொஸ்டின்னு? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? கால்குலேட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏபிலே கால்குலேட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு வி சி த டயக்ராம் போத் எண்ட், தட் இஸ் ஏ அண்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஏல வந்து டென்சர் வந்து அதிகமாக இருக்குது. ஃபீல்ட் லைன்ஸுடைய டென்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கம்பேர் டு பி, ஏ இஸ் ஏ டென்சர் ஒன். அதான் நம்ம புக்லேயும் கொடுத்துருப்பான். At point A, the electric field lines are denser compared to the lines at B. B யோட கம்பேர் பண்ணும்போது ஏல அதிகமாக இருக்குது. So the electric field at point A is greater magnitude compared to the field B. அதே மாதிரி பார்த்திங்கன்னா no electric field lines through the C. எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் இங்கே Cயில் இல்லை. Cயில் பார்த்திங்கன்னா தெரியும். அப்படின்னா இங்கே என்ன சார் மீனிங் அப்படின்னா, அந்த இடத்துல ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டாக அந்த இடத்துல இருக்கலாம். ஸோ அப்போ இந்த ரெண்டு சார்ஜோட இங்கே ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா ஜீரோவாக இருக்குது. வைல் இம்ப்ளைஸ் தட் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு திஸ் டூ சார்ஜஸ் இஸ் ஜீரோ அப்படின்னு சொல்கிறான். திஸ் இஸ் த செகண்ட் டயக்ராம். தென் சி த தேர்ட் ஒன், சி த தேர்ட் கேஸ். வாட் இஸ் த கொஸ்டின்? ஃபிகர் சி ரெப்ரசன்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார் த்ரீ சார்ஜஸ். ஃபிகர் சி represents electric field lines for 3 charges if Q2 equal to minus 20 nanocoulomb. Q2 ஓட வேல்யூ கொடுத்துட்டான். Q1, Q2, Q3. அதில் Q2ங்கிறது மிட்டில் இருக்குது, மிட் பாயிண்ட்டாக இருக்குது, சென்டரில் இருக்குது. அந்த Q2 ஓட வேல்யூ எவ்வளோ பண்ணால் மைனஸ் 20 nanocoulomb, நெகட்டிவ் சார்ஜ். அட் த சேம் டைம் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகுது. Q1 to Q2, அதே மாதிரி Q3 to Q2, Q1 to Q2 அண்டு Q3 to Q2. ஏன்னா ஃபீல்ட் லைன்ஸ் எப்பயுமே இப்படி நல்லா ரிமெம்பர் பண்ணிங்க, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போ Q1ங்கிறது என்ன சார்ஜாக இருக்கலாம்? பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், அதனால் நெகட்டிவ் போகுது. அதே மாதிரி Q3 பாசிட்டிவாக இருக்கலாம், அதனால் நெகட்டிவ் வருது. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த ஃபிகர்? கொஸ்டின் கால்குலேட் த வேல்யூஸ் ஆஃப் Q1 அண்ட் Q2. Q1, Q2ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த டயக்ராம்லேருந்து, தேர்ட் டயக்ராம்லேருந்து ஏற்கனவே சொன்னேன் நான், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் Q1 அண்ட் Q3 ended at Q2. This implies that Q1 and Q2 is positive. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இப்போ நமக்கு சார்ஜஸோட வேல்யூ தான் கொஸ்டின். அப்போ நமக்கு என்ன தெரியலாம்? Q டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு N. அப்போ நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக Q1 அண்ட் Q3யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதை வச்சு தான் இங்கே டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. அப்போ த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் இஸ், தட் இஸ் Q1க்கு Q3க்கு பார்க்கும்பொழுது Q1க்கும் Q2க்கும் பார்க்குறாங்க. தட் வில் பி ஈக்குவல் டு Q1 அண்டு Q2க்கு பார்க்கும்பொழுது எவ்வளோ வருது? 8/16 வருது. இட் வில் பி ஈக்குவல் டு 1/2. அப்போ இட்ஸ் இம்ப்ளைஸ் தட் Q1 அண்ட் Q3 இஸ் த half ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் Q2. ஸோ Q1 அண்ட் Q3 பிகம்ஸ் ஈக்குவல் டு 10 nanocoulomb. தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ டயக்ராம் ஏ மாதிரியே நமக்கு பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் ஒரு 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். ஜஸ்ட் யூ ஃபஸ்ட்டு டயக்ராமை பேஸ் பண்ணி, ஃபஸ்ட்டு டயக்ராம் இதே கொஸ்டினில் ஃபஸ்ட்டு டயக்ராமை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு
ஒரு 1 மார்க் கொஸ்டின் புக் பேக்கில் இருக்குது. ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட் யூ ப்ராக்டிஸ். ஓகே, ஜஸ்ட் யூ ப்ராக்டிஸ். தட் இஸ் கொஸ்டின் நம்பர் இஸ் 3. புக் பேக்கில் பேஜ் நம்பர் 73ல் தேர்ட் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா சேம் கான்செப்ட். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டூ சார்ஜஸ் Q1 by Q2 for the following electric field line pattern அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதே சம்மை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த 1 மார்க்கை சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட் யூ ட்ரை இட். ஓகே, நெக்ஸ்ட்டு வி see that next topic. Okay, okay students, now start our next topic, that is electric dipole and its properties. ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல். வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் டைபோல்? In exam point of view, it's important 2 mark question, very important 2 mark question, electric dipole or dipole moment. Okay, electric dipole moment. So first definition of electric dipole ஓட definition. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கேசஸ் பூராமே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பாயிண்ட் சார்ஜு, சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் பார்த்தோம். அந்த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் என்ன, அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு நம்ம பார்த்தோம். இப்போ 2 பாயிண்ட் சார்ஜஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதை தான் நம்ம அடுத்தடுத்த கேசஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் நமக்கு பப்ளிக்கில் நிறையா டைம் கேட்ட 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் நம்ம பார்க்குறோம். See the screen or refer your textbook. That is first definition of the electric dipole, that is 2 equal and opposite charges separated by a very small distance. 2 equal and opposite charges magnitudeல ஈக்குவலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து 2 மைக்ரோ கூலும் நம்ம எடுத்துக்கிறோம், அனதர் ஒன்று பார்த்திங்கன்னா -2 மைக்ரோ கூலும் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறது தான். அப்போ 2 ஈக்குவல் மீன்ஸ் 2 ஈக்குவல் மேக்னிடியூட் இருக்கக்கூடிய சார்ஜஸ் எடுத்துக்கிறோம். அண்டு ஆப்போசிட் சார்ஜஸ், ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸு. இது ரெண்டையும் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணோம்னா அந்த செட்டப்புக்கு என்ன நேம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தட்ஸ் கால்டு எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2 equal and opposite charges separated by a very small distance constitute of electric dipole. ஓகே, இப்போ இந்த மாலிகுல்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள், இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். In many molecules in center of the positive and the negative charge do not coincide. In many molecules பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா இங்கே என்ன ஆகலைங்கிறாங்க, அதனுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் கோயின்சைட் ஆகலை. ஓகே, இந்த மாலிகுலுக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா சச் மாலிகுல் பிஹேவ் as a பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் பெர்மனன்ட் டைபோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாலிகுல்ஸ்க்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லலாம்னா போலார் மாலிகுல்ஸ்னு சொல்லலாம். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் புக்கில் சைடில் நோட் பண்ணிக்கோங்க போலார் மாலிகுல்ஸ். அப்போ போலார் மாலிகுல்ஸ் இட்ஸ் எ சிம்பிள் எக்ஸாம்பிள். எலக்ட்ரிக் டைபோல்னாலும் சரி போலார் மாலிகுல்னாலும் ஒன்று தான். ஓகே, ஜஸ்ட் யூ நோட் இட். எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா டெஃபினிஷன் ஃபஸ்ட் எழுதுங்க. அதுக்கடுத்து என்னது பிஹேவ் பெர்மனன்ட் டைபோல்ஸாக இருக்கும். இதுக்கு சம் எக்ஸாம்பிள் வில் பி given in our text. Some examples will be given in our textbook or see the screen. That is carbon monoxide, ammonia, H2O and HCl. Carbon monoxide CO, ammonia NH3 போடலாம், H2O water molecule, HCl. ஓகே, அது டயக்ராம்னு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அம்மோனியா, வாட்டருக்கு, HCl, கார்பன் மோனாக்சைடு, இது எல்லாமே பெர்மனன்ட் டைபோல்ஸ் நம்ம சொல்லலாம். இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே பெர்மனன்ட் டைபோல்ஸ்னு சொல்லலாம். பெர்மனன்ட் டைபோல் இருக்கக்கூடியது. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு this is the dipole moment. லாஸ்ட்டாக நம்ம எலக்ட்ரிக் டைபோல்னால் பார்த்தோம். இப்போ டைபோல் மூமெண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிம்பிளாக டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெஷர் த நெட் polarity ஆஃப் த மாலிகுல். ஃபஸ்ட் ரைட் தேர் வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னா டைபோல் மூமெண்ட் சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நெட் polarity. இப்போ நம்ம 2 சார்ஜை செப்பரேட் பண்ணுறோம். டைபோல்னால் 2 சார்ஜஸை செப்பரேட் பண்ணுறோம். அப்போ அந்த நெட் polarity என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் டைபோல் மூமெண்ட்டு. ஓகே, ஸோ அதுக்கான ப்ராப்பர் டெஃபினேஷன் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. see our டெக்ஸ்ட் புக். ஸோ அது நம்ம ஸ்க்ரீனில் இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ஈஸியான டெஃபினேஷன் தான். டைபோல் மாதிரி இதுவும் ஈஸியான டெஃபினேஷன் தான். ஸோ இப்போ எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்
it's equal to, it's a product of magnitude of any one of the charges. இப்போ டைபோலில் ரெண்டு சார்ஜஸ் நம்ம எடுத்துக்குவோம், டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அந்த டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸில் ஏதாவது ஒரு சார்ஜோட மேக்னிடியூடை அதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்க்கு இடையில் இருக்குது அந்த டிஸ்டன்ஸை இப்போ 2a நம்ம புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டயக்ராமில் எலக்ட்ரிக் டைபோல் நம்ம பார்த்தோம்னாவே தெரியும், இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு ப்ளஸ் க்யூ ஒரு மைனஸ் க்யூ, இப்போ ரெண்டு கடையிலே 2a டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. அந்த 2aவால் ஏதாவது ஒரு சார்ஜோட மேக்னிடியூடை மல்டிப்ளை பண்ணி சொன்னிங்கன்னா தட் இஸ் த டைபோல் மூமெண்ட், எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்? நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் சொன்னேன். என்னது? இட் இஸ் டு மெஷர் த நெட் polarity of the molecules. ஓகே, தட் இஸ் டைபோல் மூமெண்ட். இதை தான் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த இதில் ரெண்டு டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபஸ்ட்டு see the screen or text, refer your textbook. இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் நம்ம டயக்ராமில் இங்கே இருக்குங்க. அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ப்ளஸ் க்யூன்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு மைனஸ் க்யூன்னு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இப்போ டைபோல் மூமெண்ட்டை நம்ம என்ன சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா P அப்படிங்கிறது டைபோல் மூமெண்ட்டு. ஓகே, அது வந்து வெக்டார், ஏன்னா டைரெக்ஷன் இருக்குது. இந்த டைபோல் மூமெண்ட்டுக்கு டைரெக்ஷன் இருக்குது, அதே நேரத்தில் மேக்னிடியூடு இருக்கிறனால நம்ம அதை என்ன சொல்லணும்னா இட்ஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ டைபோல் மூமெண்ட்டை இட்ஸ் எ வெக்டார் குவான்டிட்டி, தட் இஸ் P வெக்டார், தட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷனில் நம்ம சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் P வெக்டார் ஈக்குவல் டு Q இன்ட்டு 2a. இட் இஸ் ஏ எக்ஸ்பிரஷன் ஃபார் டைபோல் மூமெண்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ நம்ம திருப்பி நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்குள்ளே வருவோம். ஸோ இப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் க்யூங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸ் க்யூங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த மைனஸ் க்யூவில் இருந்து இப்போ மைனஸ் க்யூவிலேருந்து ஆரிஜின் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா a, அதே மாதிரி ப்ளஸ் க்யூவிலேருந்து ஆரிஜின் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு a. அப்போ இந்த மைனஸ் க்யூ டு ப்ளஸ் க்யூ வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸு 2a. ஸோ அதான் நம்ம என்ன சொல்லணும்னா டோட்டல் லென்த் ஆஃப் த லென்த், அதான் நம்ம சொல்கிறோம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். நம்ம சொல்கிறாங்களே செப்பரேட்டட் டிஸ்டன்ஸ், வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்களே, அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸுங்கிறது இதுதான். ஓகே, இது தான் கொடுக்குறாங்க. இப்போ டைபோல் மூமெண்ட்டை டிஃபைன் பண்ணிப்பாங்க, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் P வெக்டார் ஈக்குவல் டு QR ப்ளஸ் வெக்டார் மைனஸ் QR வெக்டார் மைனஸ் QR வெக்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே ஆர் ப்ளஸ் வெக்டாராக இருக்கட்டும் அல்லது ஆர் மைனஸ் வெக்டாராக இருக்கட்டும், அது ரெண்டு எதை சொல்லுதுன்னா பொசிஷன் வெக்டார். அந்தளவுக்கு நம்ம கன்ஃபியூஷன் வேண்டாம், ஏஏனே எடுத்துக்கலாம். ஜஸ்ட் புட் ஏ டைரெக்ஷன், கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல அப்போ ஐ கேப், அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடத்துல ஐ கேப் யூஸ் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடத்துல மைனஸ் ஐ கேப் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டைபோல் அப்படின்னு சொல்கிறோம். அதான் ரெண்டு டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் நெக்ஸ்ட் பேஜில் ஈக்குவேஷன் 1.11 பார்த்திங்கனாலும் சேம் தான். ஓகே, தென் டைபோல் மூமெண்ட்டோட யூனிட் எக்ஸ்பிரஷன். ஃபஸ்ட்டு we know the definition of electric dipole moment. What is that? That is the dipole moment. Definition of dipole moment. Dipole moment is equal to product of any one of the charges into distance under the distance between them. That is the definition. See the screen. Okay, that is dipole moment oda definition. So charge oda unit coulomb, distance ki meter. அப்போ யூனிட் இஸ் SI யூனிட் ஆஃப் டைபோல் மூமெண்ட் இஸ் கூலும் மீட்டர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எலக்ட்ரிக் டைபோலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் டயக்ராம் 1.16 டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்கேஸ் ஆஃப் ரெண்டு சார்ஜஸ்மே எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கலாம், அல்லது ரெண்டு கேஸுமே ஒய் ஆக்சிஸில் இருக்கலாம், அல்லது ரெண்டுமே இஜெட்டில் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். முக்கியமான பாயிண்ட்டு இது தான். டைபோல் மூமெண்ட்னாவே ஆர் டைபோல்னு சொன்னாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடியது ஃபீல்டு லைன்ஸு நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னால் பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ், டைபோல்னால் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, டிஃப்ரென்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அட் த சேம் கேஸ் டைபோல் மூமெண்ட் அப்படின்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ், இப்படி தான் ட்ராவல் ஆகும். ஓகே, நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இப்போ அந்த மேக்னிடியூடு என்ன ஏதுங்கிறத அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் பேஜ் நம்பர் 22ல் அந்த டயக்ராம் கீழே வரக்கூடியதில் மென்ஷன் பண்ணியிருப்பான். ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டைபோல் மூமெண்ட் வந்து எப்படி இருக்குது? இட்ஸ் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பான். தட் இஸ் டைபோல். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிங்கிள் சார்ஜஸ் கால்குலேட் பண்ணலாம். ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் டைபோல் மூமெண்ட் கண்டுபிடிக்க முடியும், ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம், மோர் தென் டூ சார்ஜஸ் இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம்.
ஏன் சார் அப்படின்னா மோர் தென் 2 இப்போ ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜஸாக இருந்தாலும் சரி ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். ஏன் நம்ம கன்சிடர் பண்ணுறது ஏதாவது அந்த ரெண்டில் ஏதாவது ஒரு சார்ஜ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அந்த ரெண்டு சார்ஜ் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் அது டைபோல் மூமெண்ட்டு. இன்கேஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறான்? தட் இஸ் பி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் வாட் இஸ் தட் பி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் I ஈக்குவல் டு 1 to QI into RI. அது டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள் கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஓகே, P vectors equal to summation of I equal to 1 to N into QI into RI. இங்கே what is RI? that is position vector. ஐங்கிறது 1. இப்போ நம்பர் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொல்கிற நம்பர் ஆஃப் n பாயிண்ட் சார்ஜஸ் இருந்ததுன்னா இது ஜென்ரல் எக்ஸ்பிரஷனு. ஓகே, திஸ் இஸ் டைபோல் மூமெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வாட் இஸ் வி சி த டைபோல்னால் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸை ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணால் அது டைபோல். சரிங்களா? இப்போ பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இது அப்படின்னு பார்த்திங்கன்னா போலார் மாலிகுல்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து டைபோல் மூமெண்ட்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷன், அதுக்கான எக்ஸ்பிரஷனு இது நம்ம புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் யூ ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வி see that example 1.10. Okay, see the next example sum, that is 1.10. Calculate the electric dipole moment for the following charge configuration. ஒரு charge configuration, 4 types of charge configuration நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. see the screen or see the diagram in your textbook. ஓகே, இப்போ நமக்கு இந்த 4 இதுலேயும் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் என்னங்கிறது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியணும்? எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா தெரியணும். அதாவது டோட்டல் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டு முன்னாடி கூட மேலே புக்கில் இருக்குது அல்லது இங்கே கூட இருக்குது. முன்னாடி பேஜ்லையும் பார்த்திங்கன்னா டைபோல் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுதான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ்னால் சிம்பிள் ஒரே ஃபார்முலா தான். அது எது இங்கே இருக்குது பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு 2Q into A, அவ்வளோதான். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் ஏ அந்த டயக்ராமில் பாருங்கள். இப்போ ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ் எடுத்துக்கிறாங்க. அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது? ஒன்று நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, இன்னொன்று பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அப்போ ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட் வாட் இஸ் தட் ஆர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட் ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கங்க. டெஃபினிஷன் சொல்லும்பொழுது ஈஸியாக இருக்கும். தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த சார்ஜ் அண்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் இந்த சார்ஜில் ஏதாவது ஒரு சார்ஜோட மேக்னிடியூடை அது ரெண்டு கிடையில கூடிய டிஸ்டன்ஸில் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அதுதான் மொதல். இப்போ the position vector for the positive Q on the positive x axis, that is AI vector, I cap. ஓகே, I capங்கிறது இங்கே டைரக்ஷனு. அண்டு பொசிஷன் வெக்டார் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் வந்து மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டே என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ப்ளஸ் க்யூங்கிறது ஏதாவது ஒரு சார்ஜ் இன்ட்டு ஒரு பொசிஷன் வெக்டாரா ஏ இன்ட்டு ஐ கேப்புங்கிறதா ப்ளஸ் அதே மாதிரி இன்னொன்று. ஸோ இது ரெண்டே நம்ம ஆட் பண்ணால் 0 நமக்கு கிடைக்கும். ஸோ இது கேஸ் ஏ. அப்போ நல்லா பார்த்துக்குங்க. இங்கே இது பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருந்து ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா டைபோல் மூமெண்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 0. அதான் நம்ம பார்க்கணும் இங்கே முக்கியமாக. ஓகே, அடுத்த கேஸ் என்ன சொல்கிறோம் பாருங்கள். செகண்ட் கேஸ் பி. சி த டயக்ராம். ஒன்று வந்து ஆரிஜினில் இருக்குது, அனதர் ஒன் ஒரு செட்டன் ஏங்கிற டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு, அனதர் ஒன் சார்ஜு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டார் வந்து ஒன்று வந்து 0. ஸோ செகண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த செகண்ட் கேஸ் இருக்கக்கூடிய ஏன்னா ஏதாவது ஒரு சார்ஜ் எடுத்து அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் மல்டிப்ளை பண்ணணும். தட்ஸ் ஆல். அப்போ அது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு ஏ இன்ட்டு ஐ கேப் கிடைக்கும். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிறனால ஐ கேப் போட்டுக்கிறோம். ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு கேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டு அண்டர்லைன் த வேர்ட். ஏ அண்ட் பி ரெண்டு கேஸ்லையுமே பாருங்கள் எனக்கு ஒரு கன்க்ளூஷன் நம்ம வரலாம் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த சாய்ஸ் ஆஃப் த ஆரிஜின் அண்டு சார்ஜ் கான்ஃபிகரேஷன். இது ரெண்டையும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதான் முக்கியமானது. அண்டர்லைன் த வேர்ட். 1 மார்க் கொஸ்டின். அப்போ எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சாய்ஸ் ஆஃப் த ஆரிஜின் அண்டு சார்ஜ் கான்ஃபிகரேஷன். ஆரிஜின் எங்கே இருக்குங்கிறதை பொறுத்து டைபோல் மூமெண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி சார்ஜ் கான்ஃபிகரேஷன். ஆனால் ஒரு சில ஸ்பெஷல் கேசஸில் மட்டும்தான் டைபோல் மூமெண்ட்டு இண்டிபெண்ட் ஆஃப் த ஆரிஜின். ஆரிஜினை இண்டிபெண்ட் இருக்காது. சரியா? இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ if the total charge என்ன ஆயிருந்தா இங்கே 0, total charge வந்து 0. ஓகே.
It is because of this reason electric dipole moment of electric dipole is always directed from minus q to plus q. ஸோ இதுதான் ரீசன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் டைப்போல் மூமெண்ட் எப்போயும் ஒரு எலக்ட்ரிக் டைப்போலோட எலக்ட்ரிக் டைப்போல் மூமெண்ட்டு நெட் சார்ஜ் வந்து 0, எப்பயுமே அதோட டைரெக்ஷன் என்னென்னா மைனஸ் q to ப்ளஸ் q இருக்கும், இண்டிபெண்ட் ஆஃப் த சாய்ஸ் ஆஃப் த ஆரிஜின். ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஏன் எப்பயுமே வந்து, அதாவது ஒய் எலக்ட்ரிக் டைப்போல் மூமெண்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் டைப்போல் இஸ் always directed from negative charge to positive charge. ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, see the third case, see the diagram. இங்கே என்ன எடுத்துக்கிறாங்க, ஒய் ஆக்சிஸில் இருக்குது, ரெண்டு சார்ஜஸ்மே ஒய் ஆக்சிஸில் இருக்குது. பட்டு எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ பாசிட்டிவ் சைடில் பாருங்கள் மைனஸ் 2q இருக்குது, ஆரிஜின்லேருந்து ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது. சரி, நெகட்டிவ் 2qங்கிறது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது, ஏங்கிற டிஸ்டன்ஸ் ஆரிஜின்லேருந்து. அதே மாதிரி பாசிட்டிவ் க்யூங்கிறது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் ப்ளஸ் 2aங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், டைப்போல் மூமெண்ட் பாருங்கள் கேஸ் சிக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் என்ன டைப்போல் மூமெண்ட்டு, அதே மாதிரி ரெண்டாவது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் என்ன டைப்போல் மூமெண்ட்டுங்கிறத ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, டைரெக்ஷன் மைனஸ் 2q to ப்ளஸ் q, ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ் டைப்போல் மூமெண்ட். ஓகே, அதே மாதிரி லாஸ்ட் கேஸ், வாட் இஸ் த கேஸ் டி. இங்கே பாருங்கள் 3 சார்ஜ் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிறாங்க. ஓகே, 2 சார்ஜஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது, ஒரு சார்ஜ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ நெட் டைப்போல் மூமெண்ட்டு ஃபஸ்ட் என்ன பார்க்குறாங்க பாருங்கள், அப்படி 3 நம்ம ஆட் பண்ணணும், ஆரிஜினை வச்சு நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறாங்க, எக்ஸ் ஆக்சிஸை எடுத்து அங்கே என்ன டைப்போல் மூமெண்ட், அதுக்கடுத்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் என்ன டைப்போல் மூமெண்ட், தென் தேர்ட் ஒன் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் என்ன டைப்போல் மூமெண்ட்டு, இதை டோட்டலாக ஆட் பண்ணி சொல்கிறாங்க. தட் இஸ் ஆரிஜினில் என்ன டைப்போல் மூமெண்ட். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ இந்த 4 கேஸ் முடிஞ்சு. அடுத்து என்ன, ஒரு ஸ்பெஷல் கேஸ் கொடுத்துருக்கான், வாட்டர் மாலிகுலோடைய சார்ஜ் கான்ஃபிகரேஷன் எப்படி அப்படிங்கிறது. வாட்டர் மாலிகுல் பார்த்திங்கன்னா 3 ஆட்டம்ஸ் இருக்குது, 2 ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. சென்டர் பாசிட்டிவ் ஹைட்ரஜன் ஆட்டம், சென்டர் நெகட்டிவ் ஆக்சிஜன் சார்ஜஸ் எப்படி இருக்குங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, பெர்மனன்ட் டைப்போல் மூமெண்ட் இதுக்கு இருக்குது. இப்போ இந்த OH பாண்டுடைய லென்த்து, see the diagram. OH பாண்டு, O வந்து ஆர்ஜின் சென்டரில் இருக்குது, அந்த ஓலேருந்து ஹச் வரைக்கும் இருக்கக்கூடிய அதான் ஏ, நம்ம ஏங்கிற சொல்கிறோம் இல்லைங்க, அந்த ஏங்கிறது இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் டு ஹச், ஒரு ஹைட்ரஜன் மாலிகுலுக்கு ஓகே இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அதே டிஸ்டன்ஸ் தான் இந்த பக்கம் இருக்கும். ரெண்டாவது டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், 0.958 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். ஓகே, அதே மாதிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 104 டிகிரி. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கேட்கலாம். இப்போ வாட்டர் மாலிகுலுடைய டைப்போல் மூமெண்ட்டுடைய மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் P = 6.1 × 10⁻³ கூலோமீட்டர். திஸ் இஸ் த எலக்ட்ரிக் டைப்போல் மூமெண்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதோட டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறாங்க, டைரக்டட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் டு த சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். அதுதான் டயக்ராமில் கீழே மென்ஷன் பண்ணிக்கலாம். சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜுங்கிறது ஆர்ஜின் தான், அதே சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது 2 ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு சென்டர். அதுவும் டயக்ராமில் கிளியராக கொடுத்துருக்காங்க. Okay, see the diagram. Okay students, today topic is over. Next we see the homework session. Already I told one mark question will be your homework, that is question number 3. It's based on the example number 1.9. So follow அதை பார்த்துட்டு அதே மாதிரி இந்த சம் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு see the short answers question number 8 and 9, that is define electric dipole and general definition of electric dipole moment. இப்போ டிஃபைன் எலக்ட்ரிக் டைப்போலுக்கு கம்பல்சரி எக்ஸாம்பிள் எழுதணும், அதே மாதிரி ஜென்ரல் டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் டைப்போல் மூமெண்ட்டுக்கு கம்பல்சரி யூனிட் எழுதணும், எஸ்ஐ யூனிட் எழுதணும். ஸோ இந்த 2 கொஸ்டின், அது இல்லாமல் ஒரு இன்டீரியர் கொஸ்டின், தட் இஸ் ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் டைப்போல் மூமெண்ட், ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ஓகே, the 3 questions plus one mark questions. This is your homework and home test. Okay, thank you students, we will see the next class.